ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 2024 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் நடந்த தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. ஆன்சர் வந்தாள். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. எழுவாய் தொடர். ஓர் அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது டேஷ் எதுகை ஆகும். இரண்டாம் எழுத்துனாவே எதுகைன்னு தெரியும். இதுல எந்த எதுகைன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். 1 3 4ஆம் சீர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அது ஆன்சர் மேற்கதுவாய் எதுகை. இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம். நனந்தலை உலகம் அப்படின்னா அகன்ற உலகம். 5 பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும். விடை மானத்தை பணம் காக்கும். 6 மூனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி செய்து பார்ப்போற்ற வந்தாயோ. விடை நந்தவனம் நற்றமிழ். முதல் எழுத்து மூனை அப்படின்னா முதல் எழுத்து ஒன்று வருவது. 7 பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படின்னா ஒற்றுமையின்மை. 8 விடைகெற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதற்கான பதில் தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? 9 செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. செந்தமிழ் அப்படின்னா பண்பு தொகை மை விகுதி வந்திருக்குல்ல, செழுமையாகிய தமிழ், செம்மை கூட்டல் தமிழ் அப்படின்னு சொல்லலாம். 10 காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. விடை தண்டி அலங்காரம். 11 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். 12 மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். விடை கூரை வேந்தனர். 13 பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓங்கல் ஓசை தான் விடை. செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை தான் வரும். ஓங்கல் ஓசைங்கிறது ஓசையில வராது. 14 எதிர்ச்சொல் அறிக. ஊக்கம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்ல சோர்வு. பிரித்தெழுதுக. நீள் உழைப்பு அப்படின்னா நீள் கூட்டல் உழைப்பு. 16 படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆக நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இந்த பாடல்ல பயின்று வந்துள்ள மோனை. மோனை அப்படின்னு என்னது முதல் எழுத்து. இதுல என்னது படமாட, இந்த பகவர்க்கு, நடமாட நம்பர்க்கு, நடமாட நம்பர்க்கு, படமாட பகவர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு 1 3 ஒரே மாதிரியே வந்திருக்கு. அப்ப இது பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். இது கட்டளை வாக்கியம். இமிலிசை இலக்கண குறிப்பு. இமிலிசை அப்படின்னா வினைத்தொகை. மல்லிகை சூடினாள். இது பொருளாகு பெயர். மல்லிகைங்கிறது பொருள். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர். நச்சுப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம்பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? இது உவமை அணி. 23 கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குறள். 24 கரையொரு கரைப்பொருள் இலக்கண குறிப்பு வரைக. கரை அப்படின்னா ஐ, இரண்டாம் வேற்றுமை தொகை. 25 புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? திரு ஜி.யு. போப். 26 வளவன் ஏவா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்ற நூல் புறநானூறு. 27 புறநானூறு இந்த நூலை த 400 Songs of War and Wisdom on Anthology of Poems from Classical Tamil த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹர்ட். 28 கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். 29 தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளன். 30 முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. 31 சேரி மொழியார் செவ்விதிர் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றீர் புலனென மொழி புலனுணர்ந்த தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பள்ளு. 32 சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. 33 சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. 34
யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். 35 வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். 36 புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெற்றவர் உ.வே. சாமிநாதர். 37 காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். 38 தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். 39 தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. 40 நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் ந. முத்துசாமி. 41 ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்கு உரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். 42 மஞ்சட்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி இவை மூன்றும்: கீழக்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழ்வாய் நெல்லி. இது மூணு தான் கரெக்ட். 43 உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ப. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கென பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். 48 தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் ந. முத்துசாமி. 49 காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? விடை சிரவண பிதுர்பத்தி. 50 பொறுத்துக. ஏ அலெக்சாண்டர் பெயின். அலெக்சாண்டர் பெயின் அப்படின்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். பி ஹாங் மாக்னஸ்கி கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்டு ஃபாரன் தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகம். ஏதான் விடை. 51 தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி.வை. தாமோதரனார். 52 கூற்று 1 மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2 அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். கூற்று 2 மட்டும்தான் கரெக்ட். 53 திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமாரனர். 54 ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராஜசிம்மேஸ்வரம் கோயில். 55 குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுது. உழைக்காதவன் செல்வம் அழியும். 56 அகரவரிசைப்படுத்துக. இசைக்கருவிகளின் பெயர்களை அகரவரிசைப்படுத்துக. படகம், தவிழ், கணப்பறை, உடுக்கை, நாகஸ்வரம், மகுடி. அகரவரிசை அப்படின்னா ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து வரும், அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்து வரும். ஓகேவா? இதுல பி த ஆன்சர். உடுக்கை, கணப்பறை, தவிழ், நாகஸ்வரம், படகம், மகுடி. 57 மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. உருவகம். 58 பொருந்தா சொல்லை கண்டறிக. 6 கடல், ஆழி, பறவை இது எல்லாமே உரையுது. 6 அதோட வராது. 59 பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலறும். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை சொற்கள் பிறரால செய்யப்படுறது. சீதா ஆன்சர். வருவித்தான், திருத்தினான். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இதற்கானது எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இது ஆன்சர். 64 அகரவரிசைப்படுத்துக. இதுல சி தான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் காவரிசையில கேழ்வர் வருது, அடுத்து சா,
சாவகர். அடுத்து நசையி, நல்குவர், ஒளிக்கும், போத்து, மஞ்சை. 65. தா என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்ப தந்தவர் தான் ஆன்சர். வேறு சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். வேறு சொல் அப்படின்னா கட்டளை சொல்ல மட்டும்தான் வரும். அப்ப இதுக்கு ஆன்சர் செல். சென்றாள் அப்படின்னா செல் அப்படின்னு வரும். 67. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். சூழ் அப்படின்னா இது கருப்பம் அறுதி அப்படின்னு அர்த்தம். இந்த சூழ் அப்படின்னா சுற்று. இது சூழ் அப்படின்னா சபதம், சபதம் எடுக்கிறது. ஏதான் ஆன்சர். 68. பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். 69. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடகரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களால குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடகரடக்கல், மங்களம் ஆகியனவாகும். இதுக்கு ஆன்சர் பி தான் ஆன்சர். 1, 3 தான் சரியானது, 2 தவறு. 70. வெண்பாவுக்கு உரிய ஓசை செப்பல் ஓசை. 71. பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். முல்லைப்பாட்டு, நப்பூதனார், காசிக்காண்டம், அதிவீர ராமபாண்டியர், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், காலக்கணிதம், கண்ணதாசன். 72. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐயினா தலைவன். 73. ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல். ஃபிக்ஷன் அப்படின்னா புனைவு. 74. கத்தும் குயிலோசை சற்றே காந்தீர் படவேணும். பாரதியார். இந்த தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. இது கத்தும் குயிலோசை, மரபு வலுவமதி. 75. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். மணிமொழி கோவை அப்படின்னா ஏத ஆன்சர். நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. 76. 11 என்றால் 11 அப்படின்னா 18 அப்படின்னு அர்த்தம். 77. இனியவை 40. இனியவை 40 அப்படின்னா பூதஞ்சேந்தரனார். இதுதான் ஆசிரியர். 78. பூவையும் குயில்களும் புழங்கை வண்டரும். இவ்வடியில் பூவையும் என்பது டேஷ் குறிக்கும். ஆன்சர் நாகனவாய் பறவைகள். 79. உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். 80. படைமாக்கள் என அழைக்கப்படுபவர் பழமொழி பேசும் மக்களை தான் படைமாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொறுத்துக. மணிமேகலை சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலாறு, திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். பி த ஆன்சர். 82. முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். 83. ஓங்கு தன்பனைச்சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதெனும் இவ்வடியில் நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். அதான் பதில். 84. பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு. 85. வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே நாடு என தொடங்கும் இரட்டர மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? கவி காளமேகம். 86. சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். 2. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. 3. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. 4. மனோன்மணியம் தமிழின் முதல் பா வடிவ நாடக நூல். இதுல ஆன்சர் 1, 2, 4 தான் சரி. 3வது ஆன்சர் தவறு. 87. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர். திருவிருத்தம் அப்படின்னா நம்மாழ்வார். 88. திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். திருக்கேதார பதிகம் சுந்தரர். 89. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. 90. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவனர். தமிழ் பெருங்காவலர் தேவநேய பாவனர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். 92. தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர் உவமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. 94.
வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். 95. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். சரியானவற்றை பொருத்துக. இதுல டி ஆன்சர். அக்ஷரபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. வித்யா அப்படின்னா கல்வின்னு அர்த்தம். வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம். சீதள பத்திரம் அப்படின்னா தாளை மடல். டி ஆன்சர். 97. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழ் அறிஞர் தேவநேய பாவனர். 98. படைப்பாளன் தன் கருத்தை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. 99. தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. 100வது கொஸ்டின். தவறான தொடரை தேர்ந்தெடுக. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகமாகும். இதான் இதற்கான விடை. ஆனா இந்தியாவின் முதல் பொது நூலகம் கொல்கத்தா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.